Hello friends, welcome to Join Hands JAIAB. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அரித்மெட்டிக். JAIABலும் CAIABலும் இது ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். இதுலேருந்து 6லேருந்து 8 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த டாபிக் வந்து கிளியராக இருந்தால் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்ன? ட்ரேடிங் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் ஒரு செல்லர் இருப்பாங்க. பையர் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற குட்ஸோ இல்லை சர்வீசஸோ வந்து செல்லர்கிட்ட இருந்து வாங்குவாங்க. 2 பேர் தேவைப்படுவாங்க இதுக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ட்ரேடிங். இது வந்து நம்ம ஊருக்குள்ளேயே நடக்குது, நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா ஜென்ரலாக அது நம்ம ட்ரேடிங்னு சொல்லுவோம். நம்ம கண்ட்ரிலேருந்து வெளியே இருக்க இன்னொரு கண்ட்ரிக்கு நாம் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாரின் ட்ரேட். Foreign trade is exchange of goods and services across international borders or territories. நம்மளுடைய நாட்டை தாண்டி வெளிநாட்டுக்கு ஏதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் வந்து ஃபாரின் ட்ரேட். ஃபாரின் ட்ரேட்லேயும் அதே மாதிரி 2 பேர் இருப்பாங்க, ஒரு பையர் அண்ட் செல்லர். ஆனால் அவங்களோட பேர் வந்து இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்டருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லர், குட்ஸ் சப்ளை பண்ணுறவர். இம்போர்ட்டர்னா பையர், அவர் தான் வந்து அந்த குட்ஸை வாங்குவார், அதுக்கு பதிலாக பேமெண்ட் பண்ணுவார். நம்ம ஊருக்குள்ளேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம் ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஊரு காசை கொடுத்து வாங்குவோம், விற்போம். ஆனால் நம்மளோட கண்ட்ரியை தாண்டி இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டோ இல்லை இம்போர்ட்டோ பண்ணும்போது இதில் கரன்சிங்கிறது ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்மளோட கரன்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸ். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அமெரிக்காலேயோ இல்லை சைனாலேயோ கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு கரன்சி இருக்குது. நம்மளோட கரன்சி அவங்க ஊரில் செல்லாது, அதே மாதிரி அவங்களோட கரன்சி நம்ம ஊரில் செல்லாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாரினில் ட்ரேட் பண்ணும்போது கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரெக்ஸ் இஸ் தி ட்ரேடிங் ஆஃப் ஒன் கரன்சி ஃபார் another. ஃபாரெக்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா FOR and EX ஃப்ரம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் known as ஃபாரெக்ஸ். நம்மளோட கரன்சி நம்ம எக்ஸ்போர்ட்டோ இல்லை இம்போர்ட்டோ பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஊர் கரன்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மாற்றணும். இது யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்மளுக்காக நம்மளோட பேங்க் பண்ணுவாங்க. நாம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு குட்ஸை வந்து சேல் பண்ணுவோம். அந்த ஊரில் இருக்கவங்க இம்போர்ட்டராக நம்மளோட குட்ஸை வாங்கிட்டு அவங்களோட மணியில் தான் அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி பே பண்ணுவாங்க. அந்த மணி வந்து அவங்களோட பேங்க்கில் கட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்மளோட பேங்க்குக்கு வரும். நம்மளோட பேங்க் அந்த மணியை வந்து நம்ம ஊர் காசுக்கு மாற்றி நம்மளுடைய மணியை வந்து அதாவது இந்தியன் ருப்பீஸாக வந்து அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் கரன்சி, டொமஸ்டிக் கரன்சி இல்லை லோக்கல் கரன்சி இது எல்லாமே வந்து நம்ம ஊர் கரன்சி. நாம் எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த நாட்டோட கரன்சிக்கு பேர் ஹோம் கரன்சி, இல்லைன்னா டொமஸ்டிக் கரன்சி, இல்லைன்னா லோக்கல் கரன்சி. அப்போ நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சி இல்லாமல் மற்ற நாட்டோட எல்லா கரன்சியுமே நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி கரன்சி அதர் தென் ஹோம் கரன்சி இஸ் அ ஃபாரின் கரன்சி. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபாரெக்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சியை வந்து மாற்றுறது, நம்ம கரன்சிக்கு அவங்க கரன்சிக்கு மாற்றுறது யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குன்னு சொன்னால் அவங்க தான் பண்ணுவாங்க. தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் கரன்சி ஃபார் another இஸ் மோஸ்ட்லி புட் த்ரூ பை பேங்க்ஸ். நம்மளோட பேங்க் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கரன்சி இன்னொரு கரன்சியாக வந்து மாற்றி தருவாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கோட். டைரக்ட் கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷனில் வந்து ஃபாரின் கரன்சியை ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு இந்தியன் கரன்சி இல்லை வேற ஏதோ ஒரு கரன்சி வந்து வேரியபிளாக இருக்கும். டைரக்ட் கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொட்டேஷன் இஸ் வென் 1 unit ஆஃப் ஃபாரின் கரன்சி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $1 = ₹75.60. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கரன்சி அதாவது $1 வாங்கிறதுக்கு எவ்வளோ இந்தியன் கரன்சி அதாவது டொமஸ்டிக் கரன்சி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபாரின் கரன்சி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் இந்தியன் கரன்சி. இந்த கொட்டேஷனுக்கு பேர் டைரக்ட் கொட்டேஷன். இதில் ஃபாரின் கரன்சி ஸ்டாட்டிக்காக இருக்கும், இந்தியன் கரன்சி வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன் வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபாரின் கரன்சி வந்து எவ்ரி 4 செகண்ட்ஸுக்கு வந்து வேரி ஆகும். இன்னைக்கு ஒரு டாலரோட வேல்யூ இந்தியன் ருபீஸில் 75.60. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது 74 ருபீஸாக இருக்கும். நாளன்னைக்கு இது 70 ருபீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டாலருக்கு எவ்வளோ இந்தியன் ருபீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த கோட்டுக்கான பேர் வந்து டைரக்ட் கோட். இதுக்கான ரூல் பார்க்கலாம். பை லோ செல் ஹை. பேங்க் வந்து காசு கம்மியாக இருக்கும் போது வாங்கிட்டு அதிகமாகும் போது சேல் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பேங்க் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். எல்லாமே நம்ம பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு எது ப்ராஃபிட்டாக இருக்கும், கம்மி விலையில் ஒன்று வாங்கி அதை அதிக விலைக்கு விற்கும் போது நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை தான் பேங்க் ஃபாலோ பண்ணுவாங்க. டைரக்ட் கோட்டோட ரூல்ஸ் பை லோ அண்ட் செல் ஹை. இல்லை இன்டைரக்ட் கோட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்டைரக்ட் கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ருப்பீஸ், அதாவது டொமஸ்டிக் கரன்சி, எந்த நாட்டோட டொமஸ்டிக் கரன்சியோ அந்த வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு அதர் ஃபாரின் கரன்சி வந்து வேரியபிளாக இருக்கும். இன்டைரக்ட் கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் கொட்டேஷன் இஸ் வேர் தி காஸ்ட் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் லோக்கல் கரன்சி இஸ் கிவன் இன் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ₹1 ஈக்குவல் டு $0.0132. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 1 டொமஸ்டிக் கரன்சி ஈக்குவல் டு ஹவு மச் ஃபாரின் கரன்சி. நம்ம ₹1 ஈக்குவலண்ட்டான ஃபாரின் கரன்சி என்ன அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ ₹1 வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபாரின் கரன்சி இதை வச்சு எவ்வளோ வாங்கலாம், இல்லைனா ஃபாரின் கரன்சியில் எவ்வளோ கொடுத்தா நம்மளோட இந்தியன் ருப்பீஸ் வந்து அவங்களுக்கு ₹1 கிடைக்கும். இதுதான் வந்து இன்டைரக்ட் கோட். டைரக்ட் கோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி ஸ்டாட்டிக்காக இருக்கும். இன்டைரக்ட் கோட்டில் டொமஸ்டிக் கரன்சி ஸ்டாட்டிக்காக இருக்கும். இன்டைரக்ட் கோட்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை ஹை செல் லோ. ஹையாக விற்கும் போது, அதாவது அதிகமான அமௌண்ட்டில் விற்கும் போது வாங்குவாங்க. அதோட அமௌண்ட் கம்மியாகும் போது விற்றுருவாங்க. அதுக்கு மேலே அதை வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு லாபம் கிடையாது. அதனால பை ஹை அண்ட் செல் லோ. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கோட்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்துக்கும். Direct quote equal to 1 by indirect quote and indirect quote equal to 1 by direct quote. இது ரெண்டுத்துக்கும் வந்து reciprocal relationship. இது முக்கியமான கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு டைரக்ட் கோட்னா என்னன்னு டைரெக்டாக கொஷின் கேட்பாங்க, இல்லைனா அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்டைரக்ட் கோட்டுக்கும் டைரக்ட் கோட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்பாங்க. டைரக்ட் கோட்டை எப்படி இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அண்ட் இன்டைரக்ட் எப்படி டைரக்டாக கன்வெர்ட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வர கொஷின்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கரன்சி பேர். கரன்சி பேர் இஸ் அ கொட்டேஷன் ஆஃப் 2 different currencies with the value of one currency being quoted against the other. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் 2 டிஃப்ரெண்ட் கரன்சி கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கரன்சிக்கு எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கரன்சி பேர். இதில் ஒரு கரன்சி பேஸ் கரன்சியாகவும் இன்னொரு கரன்சி வந்து கோட்டட் கரன்சியாகவும் யூஸ் பண்ணுவோம். பேஸ் கரன்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரன்சி அண்ட் கோட்டட் கரன்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் கரன்சி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $1 ஈக்குவல் டு 70.125. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, $1 ஈக்குவல் டு ₹65. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து டொனேஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொட்டேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா $1 ஈக்குவல் டு 70.125 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, $1 ஈக்குவல் டு ₹70.125. சரிங்களா? ஒரு யூஎஸ்டியோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து ருப்பீஸில் ₹70.125. இப்படி தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த பக்கம் டொனேட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த கரன்சி, இங்கே டொனேட் பண்ணியிருக்கிறது இந்த கரன்சியோட வேல்யூ. சரிங்களா? $1 ஈக்குவல் டு 70.125, which means that $1 can be exchanged for ₹70.125 or we may pay ₹70.125 to buy $1. $1 ஈக்குவலண்ட்டான ருப்பீஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹70. இப்போ என்கிட்ட ருப்பீஸ் இருக்குது, டாலர் வாங்க போகிறேன் அப்படின்னா $1 வாங்குறதுக்கு ₹70.125 கொடுத்தோன்னா அவங்க நம்மளுக்கு $1 தருவாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிட் ரேட் அண்ட் ஆஸ்க் ரேட். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வரும். பிட் ரேட் அண்ட் ஆஸ்க் ரேட் பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து எந்த ரேட்டுக்கு வந்து வாங்க போகிறாங்க, எந்த ரேட்டில் விற்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து மோஸ்ட்லி பேங்க் தான் நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கரன்சி வந்து நம்ம விற்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கணும். When we talk about foreign exchange quotation, it's always from a banker's point of view. பேங்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும்.
பிட் ரேட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பையிங் ரேட் ஆஃப் தி பேங்க். ஆஸ்க் ரேட் ஆர் ஆஃபர் ரேட்டுங்கிறது வந்து செல்லிங் ரேட் ஆஃப் தி பேங்க். பேங்க் வந்து எந்த ரேட்டுக்கு வந்து பை பண்ணுவாங்களோ அந்த ரேட்டோட பேர் பிட் ரேட். பேங்க் எந்த ரேட்டுக்கு வந்து அதை சேல் பண்ண போகிறாங்களோ அந்த ரேட்டோட பேர் ஆஸ்க் ரேட், அப்படி இல்லைன்னா ஆஃபர் ரேட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $1 ஈக்குவல் டு ₹60.65. இது வந்து ஒன் வே கொட்டேஷன், அதாவது நம்மளுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. $1க்கு இவ்வளோ ருபீஸ். நம்ம $1 பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியன் ருபீஸில் ₹60.65 கொடுத்தோன்னா $1 நம்மளுக்கு தருவாங்க. இது வந்து ஒன் வே கொட்டேஷன், டைரக்ட் கொட்டேஷன், which means that $1 can be exchanged for ₹60.65 or we may pay ₹60.65 to buy $1. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $1 ஈக்குவல் டு ₹55.65/75. இது வந்து டூ வே கொட்டேஷன் சொல்லுவோம். இதில் முன்னாடி இருக்கிறது வந்து பிட் ரேட் அண்ட் பின்னாடி இருக்கிறது ஆஸ்க் ரேட். பிட் ரேட்டுங்கிறது பையிங் ரேட் ஆஃப் தி பேங்க் அண்ட் ஆஸ்க் ரேட்டுங்கிறது செல்லிங் ரேட் ஆஃப் தி பேங்க். எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றது பிட் ரேட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது செல்லிங் ரேட். பையிங் ரேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 55.65 அண்ட் செல்லிங் ரேட்டோட வேல்யூ 55.75. இந்த மாதிரி உங்களுக்கு டினோட் பண்ணியிருந்தாங்கன்னா இது டூ வே கொட்டேஷன். இப்படி டைரெக்டாக டினோட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் ஒன் வே கொட்டேஷன். பையிங் ரேட் அண்ட் செல்லிங் ரேட்டுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸோட பேர் தான் வந்து ஸ்ப்ரெட். இப்போ வந்து 55.75 அண்ட் 55.65க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.10. இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் $1/INR ஈக்குவல் டு 1.2400/30. இதில் பார்த்தீங்கன்னா எது பிட் ரேட் அண்ட் எது ஆஸ்க் ரேட்டுங்கிறது பார்க்கலாம். பிட் ரேட் ஈக்குவல் டு பையிங் ரேட், ஆஸ்க் ரேட் இஸ் செல்லிங் ரேட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட் ரேட்டுங்கிறது பையிங் ரேட் அண்ட் ஆஸ்க் ரேட்டுங்கிறது செல்லிங் ரேட். இப்போ இதில் பையிங் ரேட் பார்த்தீங்கன்னா 1.2400. செல்லிங் ரேட்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 1.2430. இதில் எப்படி 30 வந்துச்சு அப்படின்னா இங்கே 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டிஜிட். சப்போஸ் இங்கே 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு அர்த்தம் வந்து 0.0030. சரிங்களா? இங்கே வந்து எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்களோ இங்கே அத்தனை டிஜிட் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பையிங் ரேட் வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து பிட் ரேட். 1.2400ங்கிறது தான் வந்து பையிங் ரேட் விச் இஸ் பிட் ரேட். செல்லிங் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது. கடைசியிலேருந்து 2 டிஜிட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு அர்த்தம் வந்து 0.0030. சரிங்களா? அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது 1.24 அப்படியே வந்துடும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு பதிலாக இந்த டிஜிட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது 1.2430ங்கிறது வந்து செல்லிங் ரேட். இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0030. இதுதான் வந்து இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $1/INR ஈக்குவல் டு 1.2400/30. அதே தான். பட் இதில் எப்படி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, எப்படி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். பையிங் ரேட் பிரச்சனையே இல்லை, அப்படியே போட்டுடணும். 1.2400 கரெக்டு. செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா 1.3000ன்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டால் இது வந்து தப்பு. ஏன்னா இதை வந்து முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, கடைசியிலேருந்து தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து எப்பயுமே டவுட்டாக இருக்கும். முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. 24 எடுத்துகிட்டு 3000ன்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டால் தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. கடைசியில் இருக்க 2 இதுலேருந்து 1 கொடுத்துருந்தா 1, கடைசியில் இருக்க 1 மட்டும் மாற்றணும். 2 கொடுத்தா கடைசியிலேருந்து 2 டிஜிட் மாற்றணும். 3 கொடுத்துருந்தாங்கன்னா கடைசியிலேருந்து 3. அந்த மாதிரி எப்பவுமே கடைசியிலேருந்து மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேட் வந்து 1.2430ங்கிறது தான் வந்து கரெக்டு. 1.3000ங்கிறது தப்பு. இந்த மாதிரி மாற்றக்கூடாது. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். $1/INR ஈக்குவல் டு 1.2040/050. இதில் பையிங் ரேட் என்ன, செல்லிங் ரேட் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். எஸ், பையிங் ரேட்டுங்கிறது வந்து 1.2040. இது அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் பையிங் ரேட்டில். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லிங் ரேட் தான் நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது இருக்குது. செல்லிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா கடைசி 3 டிஜிட்டை வந்து இந்த 3 டிஜிட்டில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள்.
கரெக்டாக இருக்கும். இப்போது செல்லிங் ரேட் என்ன 1.2050. இந்த 3 டிஜிட்டுக்கு பதிலாக வந்து இந்த 3 டிஜிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 1.2050 இஸ் தி செல்லிங் ரேட். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0010. இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். பையிங் ரேட் அண்ட் செல்லிங் ரேட்டோட டிஃப்ரென்ஸ் ஸ்ப்ரெட். அடுத்த முக்கியமான டாபிக் கிராஸ் ரேட் ஆர் செயின் ரூல். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அது வந்து டைரெக்டாக வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. இன்னொரு தேர்ட் கரன்சியை வந்து காமனாக வச்சுக்கிட்டு அந்த 2 கரன்சியோடைய கொட்டேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் ரேட். A cross rate is used to find a missing exchange rate by using 2 given exchange rate. நம்மளுக்கு வந்து 3 கரன்சி கொடுத்துட்டு அதில் 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுத்துட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கிராஸ் ரேட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 USD bar INR equal to 65.85, 1 INR bar euro equal to 2.356. நம்மக்கிட்ட கேட்குற எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா USD பார் யூரோக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தான் 3 கரன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். USD, INR அண்ட் யூரோ. இதில் வந்து நம்மளுக்கு USD அண்ட் யூரோவோடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து USD அண்ட் யூரோங்கிறது ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து USD பார் INR equal to 65.85. இதை நம்ம இந்த மாதிரி எழுதலாமா? அடுத்தது INR பார் யூரோ equal to 2.356. இது எப்படி கேன்சல் அவுட் பண்ணலாங்கிறத பாருங்க. USD பார் INR into INR பார் யூரோ. இந்த USD பார் INRங்கிறதுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 65.85 அண்ட் INR பார் யூரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.356. இதில் INR அண்ட் INR வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா USD பார் யூரோ. இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொட்டேஷன். இதுதான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ USD பார் யூரோ வந்து 65.85 into 2.356. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.55.1426 தான் வந்து USD பார் யூரோ. இதில் வந்து 2 டைரக்ட் கொட்டேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 டைரக்ட் கொட்டேஷனை வச்சு அவங்க கேட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் 1 USD பார் INR equal to 64.59, 1 USD பார் GBP Great Britain Pound equal to 113.50. நம்மக்கிட்ட கேட்குற எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா INR பார் GBP. இல்லை INR பார் GBP வந்து இல்லை. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த கொட்டேஷன் எப்படி எழுதலாம்? USD பார் INR equal to 64.59. அடுத்த கொட்டேஷன் பாருங்க. USD பார் GBP equal to 113.50. முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா INR அண்ட் INR இருந்தது. நம்ம அப்படியே வந்து கேன்சல் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய ரிலேஷன்ஷிப் வந்து INR பை GBP. இது ரெண்டுமே வந்து டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டரில் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம USDயை வந்து கேன்சல் அவுட் பண்ண முடியாது. இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா USD
bar INR divided by 1 into 1 divided by USD bar GPB. ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்? ஏன்னா நம்மளுக்கு யூஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணணும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஐஎன்ஆர் அண்ட் ஜிபிவியோடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யூஎஸ்டி இங்கே வேண்டாம். ரெண்டுத்துலேயுமே வந்து யூஎஸ்டி இருக்கிறதுனால அதை இங்கே பண்ண மாதிரி கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஒன்றுத்துக்கு வந்து நம்மளுக்கு யூஎஸ்டி மேலே வேணும், இதுக்கு வந்து யூஎஸ்டி கீழே போகணும். அப்போ தான் நம்ம கேன்சல் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால இதில் வந்து அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. யூஎஸ்டி பார் ஐஎன்ஆர் டிவைடட் பை 1 டிவைடட் பை 1னாலும் இதே வேல்யூ தான் வரும். இன்ட்டு 1 டிவைடட் பை யூஎஸ்டி பை ஜிபிபி. ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா இதில் வந்து யூஎஸ்டி வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வரணும். நியூமரேட்டரை கீழே எடுத்துகிட்டு வரணும் டினாமினேட்டருக்கு. அப்படின்னா 1 பை யூஎஸ்டி பர் ஜிபிபி. இது நம்ம 10th கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு யூஎஸ்டி பர் ஐஎன்ஆர் என்னது 64.59 divided by 1. இது எழுதியாச்சு. அடுத்தது இது into 1 divided by USD by GPB in amount 113.50. இப்போ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா equal to 64.59 divided by 113.50. சரிதானே? 64.59 into 1 is 64.59. 1 into 113.50 is 113.50. மேலே இருக்கிறது டிவைடட் பை கீழே இருக்க அமௌண்ட் இல்லைங்களா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 INR per GPB equal to 0.5691. உங்களுக்கு கொஷின் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கொஷின் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த கரன்சி ரெண்டுமே வந்து ஒரே கரன்சியாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து டிவைட் பண்ணணும். எப்பயுமே வந்து எதுக்கு டிவைட் பண்ணுறது எதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஈஸியான ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு விதமான கரன்சி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு கரன்சியோடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு வந்து கேட்பாங்க. ஏதோ 2 கரன்சிக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர 2 கரன்சியும் வேறு வேறு இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த அமௌண்ட் இன்ட்டு இந்த அமௌண்ட். ஃபஸ்ட்டு வர 2 கரன்சி வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் டிவைடட் பை இந்த அமௌண்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன் சொன்னேன். அப்போது இந்த அமௌண்ட் இன்ட்டு இந்த அமௌண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணான்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, ஒரே கரன்சியாக இருந்துச்சு அப்படின்னா டிவிஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இந்த அமௌண்ட் இன்ட்டு இந்த அமௌண்ட் இங்கே பாருங்கள் 64.59 டிவைடட் பை 113.5 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடுச்சு. இது வந்து ஈஸியான ட்ரிக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள், ஃபுல் மார்க்ஸ் வாங்குங்க. அடுத்த டாபிக் வேல்யூ டேட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேல்யூ டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி டேட் ஆன் விச் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சிஸ் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ். திஸ் ரேட் கேன் பி ஸ்பாட் அண்ட் ஃபார்வர்ட் ரேட். இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அது என்னைக்கு எந்த டேட்டில் நடக்குதோ அந்த டேட்டு தான் வந்து வேல்யூ டேட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்பாட் ரேட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபார்வர்ட் ரேட்டாகவும் இருக்கலாம். ஸ்பாட் ரேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பாட் ரேட் இஸ் தி கரண்ட் ரேட். இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அந்த ரேட்டில் வந்து நம்ம ஒரு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பாட் ரேட். இந்த ஸ்பாட் ரேட்டில் வந்து 3 விதம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். கேஷ் ஆர் ரெடி ரேட், அதாவது T+0 அப்படின்னா அன்றைக்கே வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து செட்டில் ஆகிடும், செட்டில்மெண்ட் ஆன் தி சேம் டே. செகண்ட் பார்த்தீங்கன்னா டாம் ரேட் T+1.
இதில் பார்த்தீங்கன்னா டாம்னா டுமாரோ, செட்டில்மெண்ட் ஆன் நெக்ஸ்ட் டே விச் இஸ் டுமாரோ. TOM டுமாரோ, டாம் ரேட் ஒரு நாள் கழிச்சு இதில் செட்டில்மெண்ட் நடக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரேட் ஆர் டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், TT ரேட்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா T+2 டேஸில் நடக்கும். செட்டில்மெண்ட் ஆன் தி தேர்ட் பேங்கிங் டே. இதில் பேங்கிங் டேங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். இதில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 செகண்ட்க்கு ஒரு வாட்டி வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 3 டேஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது சப்போஸ் ஃப்ரைடேல வருது அப்படின்னா ஃப்ரைடே ஒரு நாள், சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே அண்ட் டியூஸ்டே இன்னைக்கு தான் வந்து T+2 டேஸ் வந்து செட்டில் ஆகும். சரிங்களா? ஃப்ரைடே ஆகுது, சாட்டர்டே அண்ட் சண்டேல வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து லீவு, மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஃப்ரைடே ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்ம போடுறோம், அதுவும் வந்து ஸ்பாட் ரேட்டில் அப்படின்னா அது வந்து T+2 டேஸில் தான் வந்து செட்டில் ஆகும். அது டியூஸ்டே அன்னைக்கு செட்டில் ஆகும். ஓகேங்களா? கேஷ் ரேட்டுங்கிறது வந்து சேம் டே அன்னைக்கே வந்து செட்டில் ஆகிடும். டாம்ங்கிறது நெக்ஸ்ட் டே டுமாரோவில் செட்டில் ஆகிடும், ஒரு நாள் கழிச்சு. ஸ்பாட் ரேட்டுங்கிறது அதுக்கடுத்த நாள், அதாவது நாளை கழிச்சு 2 நாள் கழிச்சு செட்டில் ஆகும். நாளை கழிச்சுங்கிறது வந்து ஃப்ரைடேவாக இருந்ததுன்னா சாட்டர்டே சண்டே விட்டுட்டு மண்டே அண்ட் டியூஸ்டே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது நம்ம ஃபார்வர்ட் ரேட் பார்க்கலாம். when settlement takes place after spot rate period of T+2, அதாவது ஸ்பாட் ரேட்லாம் வந்து T+2ன்னு நம்ம பார்த்தோம். 3 days 3 days more than 3 days எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் ரேட். ஓகேங்களா? ஃபார்வர்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு 2 கான்செப்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து எவ்ரி 4 செகண்ட்க்கு ஒன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 3 நாள் கழித்து இன்றைக்கி விற்கிற அமௌண்ட்டு தான் விற்குமா அப்படின்னு கிடையாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். ஸோ 3 நாளுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா மேபி 1 month or 2 month கழித்து கூட நம்ம வந்து அந்த செட்டில்மெண்ட் நடக்கும். அதுக்கு தான் வந்து ஃபார்வர்ட் ரேட்டுன்னு பேர். அந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம்லாம் ஆகும்போது கண்டிப்பாக இன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிதோ அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கோட பேர் ப்ரீமியம், அண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதற்கு பேர் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரேட்டை விட ஃப்யூச்சரில் ரேட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஃப்யூச்சரில் ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீமியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். USD/INR = 65.40/65.80. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அண்ட் ஃப்யூச்சர் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஸ்பாட் ரேட்டோட ஃப்யூச்சர் ரேட்டில் வந்து ரேட் அதிகமாக விற்கிது அப்படின்னா இன்னையை விட நாளைக்கு இல்லை 2 மாதம் கழித்து இந்த கொட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீமியம். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். 40லேருந்து 80 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரீமியம். அடுத்தது டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சர் ரேட்டை விட, அதாவது ஃப்யூச்சரில் வந்து அதோட ரேட் வந்து கம்மியாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். USD/INR = 64.70/64.60. இன்றைக்கி வந்து 64.70 அண்ட் 2 மாதம் கழிச்சு இதில் வந்து ஒரு மாதம் கழிச்சு வந்து 64.60 விற்கும். அப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட் அதிகம், அன்னைக்கு வந்து கம்மி. இந்த மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். இதில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 70ங்கிறது அதிகம், 60ங்கிறது கம்மி. ஸோ முதல்ல அதிகமாக அதுக்கப்புறம் கம்மியாகுது, டிசெண்டிங்கில் போகுது அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். ப்ரீமியமில் வந்து அசெண்டிங்கில் போகும். இதை வந்து ஸ்பாட் ரேட்டோட நம்ம ஆட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் போகும். இதை வந்து டிடெக்ட் பண்ணுவோம். இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் D அண்ட் D. டிஸ்கவுண்ட்டில் டிசெண்டிங்லேருந்து டிடெக்ஷன். Dன்னு வர்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் டிசெண்டிங் அண்ட் டிடெக்ஷன் வரும். மீதி இருக்கிறது ப்ரீமியம் வந்து அசெண்டிங் அடிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா calculation of forward points. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். given spot exchange rate equal to 1.500, interest rate differential equal to 3% per annum
Forward point equal to 90 days. Number of days in a year is 360 days. Calculate forward point. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Forward point equal to spot rate into interest rate differential into forward period divided by 100 into number of days in the year. Number of days இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்பாட் ரேட் கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் கொடுத்துருவாங்க, ஃபார்வர்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை போட வேண்டியதுதான். ஸ்பாட் ரேட் பார்த்தீங்கன்னா 1.500, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் வந்து 3%, 3 டிவைடட் பை 100, அண்ட் ஃபார்வர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 90 டேஸ். அதில் வந்து ஆக்சுவலாக இயருக்கு வந்து 365 இருக்கும், ஆனால் அவங்க எவ்வளோ இங்கே மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் போடணும். டிவைடட் பை 360 ஈக்குவல் டு 0.01125. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். இது ஈஸியாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ரேட் அது ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இன்ட்டு 3% வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 100. இதில் பாருங்கள் 1.500, அது அப்படியே போட்டுக்க வேண்டியதான். into 3%, 3 divided by 100 into forward period. ஆனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அவங்களே டினோட் பண்ணிருக்காங்க 360. 360 இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபார்வர்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். இதிலே வந்து இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிங்க உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எக்ஸாமில். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பாயிண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது கீழே இருக்கிறது அப்படியே மேலே வந்துடும். நம்பர் ஆஃப் டேஸ் இன் தி இயர் இன்ட்டு 100 டிவைடட் பை ஸ்பாட் ரேட் இன்ட்டு ஃபார்வர்ட் பீரியட். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. அது இங்கே வந்து அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். 0.01125 இன்ட்டு 360, இதுவும் நமக்கு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100 டிவைடட் பை இது எல்லாமும் கொஷின்லே இருக்குது 1.500 இன்ட்டு 90 விச் இஸ் 3%. இதுக்கு ஃபார்முலாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ். Arbitrage is an operation of borrowing in one currency and lending in another currency and makes profit. நாம் வந்து எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ பேங்க்கில் இருந்து சாதாரணமாக எப்பவுமே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்து டெபாசிட்டாக வாங்கிட்டு அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சு டெபாசிட்டை விட அதிகமாக வச்சு லோனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பேங்க்குக்கு ப்ராஃபிட். அதே தான் இங்கேயும் வரும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சியை வந்து லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து பாரோ பண்ணிவிட்டு அதே அமௌண்ட் ஆஃப் கரன்சி வேறு ஒரு இடத்துல வந்து ஹையஸ்ட் ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து லெண்ட் பண்ணுறது. இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் வர டிஃப்ரென்ஸை வந்து ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரேஜ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 euro equal to 1.40 US dollars. Euro interest rate is 6% and US interest rate is 12%. If Z borrows 100 euro for 1 year and after conversion to US dollars, invest for 1 year, flow will be. இது பார்த்தீங்கன்னா அவங்க $100 borrow பண்ணுறாங்க யூரோவில். இப்போது $100 யூரோவில் பார்த்தீங்கன்னா யூரோக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 100க்கு 6 rupees வரும், ப்ளஸ் 100 யூரோ ஏற்கனவே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 106 rupees வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. இது அவங்க திருப்பி கொடுக்கணும், இது அவங்களுக்கு லைபிலிட்டி. சரிங்களா? இதை வந்து US டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. 140 into 100 equal to 140 US dollars. US டாலர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 12%. அப்போ 140 ரூபா கன்வெர்ட் பண்ணி வச்ச அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 16 ரூபா 80 காசு வரும். ஏற்கனவே நம்மக்கிட்ட $140 இருக்குது, ப்ளஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணது இந்த 12 டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா 140 into 12 divided by 100 பார்த்தீங்கன்னா 16.8. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏர்ன் பண்ணது
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 158.80. 1 year ஆஃப்டர் அவங்க பாரோ பண்ணியிருக்கிறதுனால அந்த காசை திருப்பி கொடுக்கணும். அதாவது 106 இங்கே இருக்கு இல்லையா லயபிலிட்டின்னு நம்ம சொன்னோம். இந்த 106 rupees வந்து அவங்க திருப்பி கொடுக்கணும். ஆனால் இப்போ அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க இந்த 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா 156.80 US டாலர்ஸ். யூஎஸ் டாலர்ஸை வந்து யூரோவாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 158.80 divided by 140 which is 112. அப்போ வந்து அவங்க வந்து பாரோ பண்ணது பார்த்தீங்கன்னா 106. இப்போ அவங்க சம்பாதிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 112 யூரோ. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 1 yearல அவங்க வந்து 6 யூரோ வந்து கெயின் பண்ணிருக்காங்க. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஆர்பிட்ரேஜ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.